வணக்கம். வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டரி. ஐ ஆம் திரவிதா. இன்னைக்கு டாபிக் ப்ரொனவுன்ஸ். இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு ஓவராலா ஒரு இன்ட்ரடக்ஷன், தென் பர்சனல் அண்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பத்தி பார்த்துடலாம். ஷீ இஸ் டாலர் தென் மீ அப்படின்னு இருக்கு இல்லையா? நம்ம டாபிக் உள்ள போறதுக்கு முன்ன இது மீயா ஐயா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. ஓகேங்களா? டாபிக் போயிடலாமா? ப்ரொனவுன்ஸ் பத்தி டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்ன எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். ஷீ இஸ் டாலர் தென் மீன் இருக்கு. ரைட்டா ராங்கா? ராங் தான். ஏன் அப்படின்னா கம்பேரிசன், சப்ஜெக்டிவ் தான் கம்பேர் பண்ணணும், சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் கம்பேர் பண்ண கூடாது. ஓகேங்களா? இது கூட ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டு பாருங்க. ஹூ இஸ் டாலர்னு கேட்டு பாருங்க. மீன் சொல்லுவீங்களா, ஐன்னு சொல்லுவீங்களா? ஐன்னு தான் சொல்லுவீங்க. நெக்ஸ்ட், த டீச்சர் ஸ்கோல்டட் ரவி அண்ட் ஐன்னு இருக்கு. இதுல வெர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வந்ததுன்னா என்னவா தான் இருக்கணும்? ஆப்ஜெக்டிவ் கேஸா தான் இருக்கணும், சப்ஜெக்டிவ் கேஸா இருக்கக்கூடாது. அப்போ ரவி அண்ட் மீன் தான் வரணும், ரவி அண்ட் ஐன்னு வரக்கூடாது. இட் வாஸ் ஹர் ஹூ கம்ப்ளீட்டட் த அசைன்மெண்ட். இந்த கிளப்டட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, என்னதான் வரணும்? சப்ஜெக்டிவ் கேஸ் தான் வரணும். கிளப்டட் சென்டென்ஸுக்கு சப்ஜெக்டிவ் கேஸ் தானே தவிர ஆப்ஜெக்டிவ் கேஸ் வரக்கூடாது. இட் வாஸ் ஷீன் தான் வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட், பிட்வீன் யூ அண்ட் ஐ. பிட்வீன் யூ அண்ட் ஐ ப்ரிப்போசிஷன் வந்ததுன்னா ப்ரிப்போசிஷனுக்கு அப்புறம் என்னதான் வரணும்? சப்ஜெக்டிவ் கேஸ் வரக்கூடாது, ஆப்ஜெக்டிவ் கேஸ் தான் வரணும். யூ அண்ட் மீன் தான் வரணுமே தவிர யூ அண்ட் ஐன்னு வரக்கூடாது. த மேனேஜர் அப்பாயிண்டட் ஷீ அஸ் த கோஆர்டினேட்டர் இருக்கு. ஷீன்றது என்னது? சப்ஜெக்டிவ் கேஸ். சப்ஜெக்டிவ் கேஸ் ஆப்ஜெக்ட் ஒரு ஆக்ஷனை அப்பாயிண்டட் இருக்குல்ல, யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? அவளை கோஆர்டினேட்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஆக்ஷனை ரிசீவ் பண்ணியிருக்கு. ரிசீவ் பண்றது எதாதான் இருக்கணும்? ஆப்ஜெக்டா தான் இருக்கணுமே தவிர சப்ஜெக்டா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ இங்க என்ன வரும்? ஷீ வரக்கூடாது, ஹர் தான் வரணும். மீ அண்ட் மை சிஸ்டர் ஆர் அட்டெண்டிங் த ஃபங்க்ஷன் இருக்கு. மீ வருமா? ஆப்ஜெக்ட் முதல்ல வருமா? வராது. ஆப்ஜெக்டிவ் கேஸ் ஃபர்ஸ்ட் வருமா? வராது. மை சிஸ்டர் அண்ட் ஐன்னு தான் வரணும். ஓகேங்களா? 2 3 1 அப்படின்ற ஒரு ஃபார்முலா பின்னாடி பார்த்துக்கலாம். மை சிஸ்டர் அண்ட் ஐ ஆர் அட்டெண்டிங் த ஃபங்க்ஷன். லெட் பி ட்ரை ஒன்ஸ் அகைன் இருக்கு. லெட் வந்ததுன்னா சப்ஜெக்டிவ் கேஸும் வரலாம், ஆப்ஜெக்டிவ் கேஸும் வரலாம். ஒரு குயிக் ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். ப்ரிப்போசிஷன் என்னதுதான்? ஆப்ஜெக்டிவ் கேஸ். கம்பேரிசன் வந்ததுன்னா சப்ஜெக்டிவ் கேஸ். வேர்புக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வந்ததுன்னா ஆப்ஜெக்டிவ் கேஸ். இட் கிளப்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா என்னது? சப்ஜெக்டிவ் கேஸ். லெட் வந்தா ஆப்ஜெக்டிவ் கேஸும் வரலாம், சப்ஜெக்டிவ் கேஸும் வரலாம். நெக்ஸ்ட் பார்த்துருவோமா? ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தமிழ்ல சொல்லணும்னா பிரதிபெயர் சொற்கள். ஷார்ட்டா டெஃபினிஷன் சொல்லணும்னா இன்ஸ்டெட் ஆஃப் நவுன். நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் ப்ரொனவுன். பிரதினா அதுக்கு பதிலாக அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ரொனவுன் இஸ் எ வேர்ட் யூஸ்ட் இன் பிளேஸ் ஆஃப் எ நவுன். நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. இட் பெர்ஃபார்ம் த சேம் ஃபங்க்ஷன் ஆஸ் எ நவுன். நவுன் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது எதை அவாய்ட் பண்ணும்? ரிப்பிட்டேஷன். ஒரு ஆளை பத்தி சொல்றோம், ரவியோ சதீஷோ யாரை பத்தி சொல்லும் போது அந்த நவுனை திருப்ப திருப்ப நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஓகே. இட் ரெஃபர் டு எ நவுன் ஆல்ரெடி மென்ஷன் ஆர் அண்டர்ஸ்டுட். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அந்த நவுனை பத்தி. இப்போ ரவி இஸ் ஏ டாக்டர், ஹி இஸ் வென்ட் டு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுங்களா. இப்போ அந்த ரவின்னு திருப்ப திருப்ப நம்ம என்ன பண்ண வேண்டாம்? அந்த நேமை யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக he அப்படின்னு யூஸ் பண்ணலாம். I bought a pen, it is expensive. நான் ஒரு பென் வாங்கினா the pen is expensive சொல்ல வேண்டாம். I bought a pen, it. இந்த பெண்ணுக்கு பதிலா it அப்படின்னு போடுறோம் இல்லையா, அதுதான் pronoun. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாப்போமா? How to identify a pronoun in a sentence. Identify a word substituting noun. நம்ம ஒரு வேர்டை நவுனை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா தெரியும் இதுதான் அது கரெக்டான ப்ரொனவுன் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ரெஃபர் பேக் டு எ நவுன். நவுனை ரெஃபர் பேக் பண்ணாவே இதுதான் கரெக்டான ப்ரொனவுன் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ப்ரொனவுனோட ஆக்ஷன் என்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், காம்ப்ளிமெண்ட், பொசசிவ். ஐடென்டிஃபிகேஷன் செக் என்ன அப்படின்னா ஒரு நவுன் ரீப்ளேஸ் த ப்ரொனவுன், noun can replace it. noun என்ன பண்ண முடியும்? replace பண்ணணும். அந்த pronoun noun replace பண்ணணும், noun pronoun replace பண்ணணும். ஓகேங்களா? அப்ப மீனிங் கரெக்டா இருந்ததுன்னா அதுதான் கரெக்டான pronoun identification. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க. she is my sister. sheன்றது தான் என்னது இந்த இடத்துல? pronoun. அப்ப இந்த she என்னவா இருக்குது? சப்ஜெக்டா இருக்கு. I called him னா அவனை கூப்பிட்டேன். இதுல pronoun himன்றது என்னவா இருக்கு? ஆப்ஜெக்டா இருக்கு. this is my book. என்னோடது அப்படின்றோம் இல்லையா? மைன்றது என்னுடையன்றது என்னது? possessive. நெக்ஸ்ட் பாப்போமா? கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரானவுன்ஸ். ஒரு குயிக் ரிவிஷனா பார்த்தலாம். பர்சனல் ப்ரானவுன். பர்சனல் ப்ரானவுன்னா என்ன? பர்சன் ஆர் திங். சேஞ்ச் ஃபார்ம் அக்கார்டிங் டு கேஸ். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ, வி, யூ,
he, she, it, they. இது எல்லாமே என்னதுதான் subjective case. me, us, him, her, them இதெல்லாமே objective case. next வந்து reflexive pronoun. reflexive pronoun அப்படின்னா என்ன? reflex பண்ணக்கூடியது. subject and object are the same. subjectum objectum same தான் இருக்கும். I myself னு சொல்லலாம், he himself னு சொல்லலாம். இந்த self form இருக்கு இல்லையா, அதுதான் reflexive pronoun. myself, himself, herself, themself. இது எல்லாமே என்னதுதான் reflexive pronoun. reflex அப்படின்னா என்னது? எதிரொலிக்கிறது. நான் நானாவே செய்தேன், அவன் அவனாவே செய்தான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் reflexive pronoun. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். next emphatic pronoun. emphatic அப்படின்னா emphasize பண்றது. the same form as a reflexive pronoun. removal does not affect meaning. அது remove பண்ணா அந்த sentence ஓட meaning வந்து பாதிக்காது. the manager himself approved it. manager அவராவே தான் செய்தார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இது emphatic. emphasize பண்றது. demonstrativeனா என்னது? explain பண்றது. point out a person or thing. ஓகேங்களா? this, that, these, those எல்லாம் point out பண்ண, this is my pen, that is my book அப்படின்னு சொல்றோம் இல்லையா, point out பண்ணி சொல்லக்கூடியதான் demonstrative. demonstrativeனா explain பண்றது. ஓகேவா? next relative pronoun. relate அப்படின்னா என்னது? joint classes. refer to a noun mentioned earlier. நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு noun சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதை பத்தி திருப்ப அதை relate பண்ணி சொல்றது. who, whom, whose, which, that இதெல்லாம் relative pronoun. interrogative-னா உங்களுக்கு question தெரியும். used to ask question, WH question. ஓகேங்களா? next பார்த்துருவோமா? indefinite. indefiniteனா என்ன? அப்படி குறிப்பிட்டு சொல்லாம பொதுவா சொல்லக்கூடியதுதான் என்னது? indefinite pronoun. refer to person or thing not definite. definite-ஆ இல்லாம பொதுவா indefinite. ஓகேங்களா? someone, anyone, everyone, each, none, many, few, all. பொதுவா சொல்லுவோம் இல்லையா, someone யாரோ செய்தாங்க, யாரோ வந்தாங்க, ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் indefinite pronoun. distributive அப்படின்னா என்னது? refer to members separately. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் distributionனா எல்லாத்துக்கும் பிரிச்சு தனித்தனியா சொல்றது. ஒரு குரூப்பா இருந்தாலுமே செப்பரேட்டா சொல்லக்கூடியதுதான் என்னது? distributive pronoun. each, either, neither. ஓகேங்களா? reciprocal அப்படின்னா என்னது? mutual, each other, one another அப்படிலாம் சொல்றோம்ல, இதுதான் reciprocal. இப்போ இந்த ப்ரொனவுனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஐடென்டிஃபை த ஃபங்க்ஷன் நாட் மீனிங். அதோட ஃபங்க்ஷனை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணணுமே தவிர ப்ரொனவுனை மீனிங்கை வச்சு ஐடென்டிஃபை பண்ண கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் போயிடுவோம். personal pronoun. definition என்ன? personal, person. ஓகேங்களா? a personal pronoun represent a person or thing. ஒரு person அல்லது thing சொல்லக்கூடியது தான் the personal pronoun. ஓகேங்களா? change its form according to case and function. case அப்படின்னா என்னது? subjective case, objective case, possessive case அப்படின்ற அதோட ஃபங்க்ஷனை வச்சு தான் அது சேஞ்ச் ஆகும். I teach English. ஐன்றது என்னது? subject. the teacher called me, objective case. they are absent. theyன்றது subjective case. ஓகேங்களா? the personal pronoun பார்த்துருவோமா? first person, second person, third person, third person singular plural, first person singular plural எல்லாம் உண்டு இல்லையா? சரி பார்ப்போம். personal pronoun first person. first person என்னது? I, நான், தன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் என்னைய. செகண்ட் பர்சன்னா யாரு? நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்க யூ. தேர்ட் பர்சன்னா யாரு? நம்ம ரெண்டு பேர்த்தை தவிர மற்ற எல்லாருமே தேர்ட் பர்சன். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சப்ஜெக்டிவ் கேஸ் என்னது? ஐ. ஆப்ஜெக்டிவ் கேஸ் என்னது? மீ. பொசசிவ் என்னது? மை, மை. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல். ப்ளூரலோட சப்ஜெக்டிவ் கேஸ் என்ன? வி. ஆப்ஜெக்டிவ் கேஸ் என்னது? அஸ். அதோட பொசசிவ் கேஸ் என்ன அப்படின்னா அவர், அவர்ஸ். செகண்ட் பர்சன் சப்ஜெக்டும் யூ தான், ஆப்ஜெக்டும் யூ தான். ஆனா பொசசிவ் கேஸ் வந்து யுவர், யுவர், யுவர்ஸ். ஓகேங்களா? தேர்ட் பர்சன் ஹி, ஷி, இட். ஹி, ஷி, இட்டோட ஆப்ஜெக்ட் என்னது? ஹீக்கு ஹிம், ஷீக்கு ஹர்ரு, இட்டுக்கு இட்டு தான். பொசசிவ் வந்து ஹிஸ், ஹர்ரு, இட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் பர்சனுக்கு சப்ஜெக்டிவ் கேஸ் தம், ஆப்ஜெக்டிவ் கேஸ் சப்ஜெக்டிவ் கேஸ் தே, ஆப்ஜெக்டிவ் கேஸ் தம். இதே பொசசிவ் கேஸ் என்னது அப்படின்னா their, theirs. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கேசஸ் ஆஃப் பர்சனல் ப்ரொனவுன். இதெல்லாம் சப்ஜெக்டிவ் கேஸ், ஆப்ஜெக்டிவ் கேஸ். சப்ஜெக்டாவும் ஆப்ஜெக்டாவும் யூஸ் ஆகும். சப்ஜெக்டிவ் கேஸ் என்னது? சப்ஜெக்ட் ஆஃப் எ verb. இது எங்க எப்போ வரும் அப்படின்னா ஐ ஆம், ஹி, ஷி, இஸ் இதெல்லாம் எதுக்கு வரும்? ஆஃப்டர் லிங்கிங் verb, பி ஃபார்முக்கு. பி ஃபார்ம் எதெல்லாம்? ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர். இதுதான் பி ஃபார்ம். இதுக்கப்புறம் வரக்கூடியது. ஹி இஸ் மை ஃப்ரெண்ட், ஹி இஸ் மை ஃப்ரெண்ட். தே ஆர் பிளேயிங் வெல், it was she who called me. ஓகேங்களா? இப்ப சப்ஜெக்டிவ் கேஸ் என்னது? சப்ஜெக்ட் ஆஃப் எ verb தான் சப்ஜெக்டிவ் கேஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் கம்பேரிசன், சப்ஜெக்டிவ் கேஸ். கம்பேரிசன் பண்றோம் இல்லையா?
then as வச்சு அப்ப வந்து என்ன வரணும் அப்படின்னா சப்ஜெக்டிவ் கேஸ் தான் வரணும், ஆப்ஜெக்டிவ் கேஸ் வரக்கூடாது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. the verb is implied. implied அப்படின்னா என்னது? verb வந்து மறைமுகமா இருக்குன்னு அர்த்தம். she is taller than ஐன்னு வர மறைமுகமா சொல்லுதுன்னு அர்த்தம். she is taller than ஐன்னு தான் வரணுமே தவிர she is taller than மீன் வரக்கூடாது. am என்று இந்த இடத்துல hidden. he is as intelligent as ன்னு வந்திருக்கா. he is as யாரதான் கம்பேர் பண்ணுவாங்க? ஒரு சப்ஜெக்டையும் தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஒரு சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணக்கூடாது. he is as intelligent as she தான் வரணும். ஓகேங்களா, இதுல வந்து ஹர்ரோ ஹிம்மோ அப்படிலாம் வரக்கூடாது. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் கேஸ். ஆப்ஜெக்டிவ் கேஸ்னா என்ன? ஆப்ஜெக்ட் ஆஃப் யர் verb. அதாவது இந்த வேர்போட இதை வந்து ரிசீவ் பண்ணக்கூடியது யாரு? அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணக்கூடியது யாரு? ஆப்ஜெக்டா தான் இருக்கணும், சப்ஜெக்டா இருக்காது. used as object of a preposition. object of a preposition ஆவும் என்ன வரும்? அந்த ஆப்ஜெக்டிவ் கேஸ் வரும். ஓகேங்களா, the teacher scolded him. ஓகேங்களா, இது வந்து himன்றது என்னது? ஆப்ஜெக்டிவ் கேஸ். டீச்சர் யாரை ஸ்கோல்டு பண்ணாங்க? அவனை. அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணது யாரு? அவன். himன்னு தான் வரணும், heன்னு வரக்கூடாது. she invited us. ஓகேங்களா, நெக்ஸ்ட் preposition of objective case பார்த்திடலாம். the gift is for her. ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் என்னதான் வரணும்? ஆப்ஜெக்டிவ் கேஸ் தான் வரணும், சப்ஜெக்டிவ் கேஸ் வரக்கூடாது. the gift is for her தான் வரணும், the gift is for she ன்னு வரக்கூடாது. between you and me தான் வரணும், between you and I ன்னு வரக்கூடாது. ப்ரிப்போஷனுக்கு அப்புறம் ஆப்ஜெக்டிவ் கேஸ் தான் வரணும், சப்ஜெக்டிவ் கேஸ் வரக்கூடாது. the objective case used with verbs. என்னென்ன verbsோட எல்லாம் ஆப்ஜெக்டிவ் கேஸ் வரும் அப்படின்னா, கால். இப்ப கூப்பிடுறேன், அவனை கூப்பிடுன்னு சொல்லுவான். அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணணுமா, அவனை எலெக்ட் பண்ணு, அவளை எலெக்ட் பண்ணு. அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த வேர்ப் தான் வரணும். ஓகேங்களா, இந்த ஆக்ஷன் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேல ஆக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா அந்த வேர்ப் வந்து அந்த ஆப்ஜெக்டுக்கு மேல ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி என்னென்ன வேர்ப்ஸ் பார்த்தரலாம். கால், அப்பாயிண்ட், எலெக்ட், சூஸ், கன்சிடர், ஹெல்ப், லைக், லவ், ஹேட், இன்வைட். இது எல்லாமே என்னதுதான்? ஆப்ஜெக்டிவ் கேஸ் வரக்கூடிய verbs. ஓகேங்களா, they elected him ன்னு வரணும். இதெல்லாம் மோஸ்ட்லி என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வேர்புக்கு அப்புறம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி வேர்புக்கு அப்புறம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வரணும். அந்த இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? ஆப்ஜெக்டிவ் கேஸா தான் இருக்கும். ஓகேங்களா, they elected him captain. she considered me her friend. அவ வந்து என்னைய ஃப்ரெண்டா கன்சிடர் பண்ணிக்கிட்டா. ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்ப இந்த வேர்ப் எல்லாம் வந்ததுன்னா ஆப்ஜெக்டிவ் கேஸ் தான் வரணும். இந்த வேர்புக்கு அப்புறம் என்னதான் வரும்? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான் வரும், டைரக்ட் ஆப்ஜெக்ட் வராது. அந்த டைரக்ட் ஆப்ஜெக்ட் வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் கேஸ் ப்ரோனவுனா தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்னா என்ன? Reflexive pronoun is used when the subject and object refer to the same person or thing. சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே பர்சன் தான். ஓகேங்களா, யுவர் செல்ஃப், மை செல்ஃப், ஹிம்செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப், அவர் செல்ஃப், யுவர் செல்ஃப், தெம் செல்ஃப். இட் ரிஃப்ளெக்ட் ஆக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் சொல்றாங்களா, ஐ டூ இட் மை செல்ஃப், ஹீ டூ இட் ஹிம்செல்ஃப், தே டூ இட் தெம் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்களா, ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. இதுதான் என்னது? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ஓகே, ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன்ல சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரிலேஷன் பார்த்துடலாம். சப்ஜெக்ட் அப்படின்னாவே என்னதுதான்? பெர்ஃபார்ம் த ஆக்ஷன். ஆப்ஜெக்ட்னா என்ன? ரிசீவ் த ஆக்ஷன். இப்ப சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டா கிடையாது, ஆனா சேம் ரெஃபரன்ஸ். இப்ப ஐ டூ இட் மை செல்ஃப், யூ டூ இட் யுவர் செல்ஃப், ஹீ டூ இட் ஹிம்செல்ஃப் அப்படின்னு வருது இல்லையா, ரிஃப்ளெக்ஸ் பண்ணும். ஓகேங்களா, ஹீ பிளேம்டு ஹர் செல்ஃப், ஹிம்செல்ஃப், அவனவே பிளேம் பண்ணிக்கிட்டான். ஷீ ஹர்ட் ஹர் செல்ஃப், அவளாவே ஹர்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்றோம் இல்லையா, இதுதான். use of verb with reflexive pronoun என்ன அப்படி? reflexive pronoun used only when the verb's action return to the subject. the verb எப்படி இருக்கணும்? அந்த action வந்து சப்ஜெக்ட்டுக்கு திருப்ப ரிட்டர்ன் ஆகணும், ரிஃப்ளெக்ஸ் ஆகணும். ஓகேங்களா, the verb must permit the reflexive usage. Next, transitive verbs used with reflexive pronoun. transitive verbனாவே என்னதுதான்? ஆப்ஜெக்ட் வேணும். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் என்னவா மட்டும்தான் ஆக்ட் ஆகும்? ஆப்ஜெக்டா மட்டும்தான் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அப்ப verb பிளஸ் ஆப்ஜெக்ட் இருக்க இடம். ஆப்ஜெக்ட் வந்து என்னவா இருக்கு? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனா இருக்கு. ஆனா ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் வந்து சப்ஜெக்டும் வந்து சப்ஜெக்ட் கொடுக்குது, ஆப்ஜெக்ட் வாங்குது. சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் சேம் பர்சனை தான் ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ காமன் வேர்ப்ஸ் எதெல்லாம்? ஹர்ட், பிளேம், கில், இன்ட்ரடியூஸ், ப்ரிப்பேர், என்ஜாய், அப்ளை, ப்ரைட், அவைல். இதெல்லாமே என்னதுதான்? டிரான்சிட்டிவ் வேர்ப். காமன் இந்த ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப். ஹி இன்ட்ரடியூஸ் ஹிம்செல்ஃப், அவனாவே தானாவே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா.
she prepared herself, they enjoyed themselves at the party. அவங்களாவே நாங்களாவே ஜாலியா இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் used with intransitively. intransitive verb, intransitively அப்படின்னா intransitive-னா என்னது, மாறாததுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அந்த verb வந்து மாறாது. intransitive verb do not take object. intransitive verb-க்கு object கிடையாது. reflexive pronoun என்னவா மட்டும்தான் ஆக்ட் ஆகும், ஆப்ஜெக்டா மட்டும்தான். ஸோ intransitive verb reflexive pronoun-ஓட வராது. ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்குங்க. sit, stand, sleep, come, go, arrive, fall, laugh, cry, இது எல்லாமே என்னதுதான், intransitive verb. இதுக்கு வந்து reflexive pronoun வருமா, வராது. he sat quietly, she arrived late. he sat himself வருமா, வராது. she arrived herself வருமா, வராது. ஓகேங்களா? ஓகே, next verb used intransitively but allows reflexive sense. ஓகேங்களா? intransitive verb ஓட இது பண்ண reflexive senseல தான். ஓகே, ஆப்ஜெக்டா இல்ல. some verbs can be used reflexively but change in the meaning. எப்படின்னு பாருங்க. he behaved himself well. அவன் நல்லா பிஹேவ் பண்ணான், அவனாவே நல்லா பிஹேவ் பண்ணான். she absented herself from the class. அவளாவே லீவ் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, absented herself from the class. he applied himself to studies. அவனாவே என்ன பண்ணான், அப்ளை பண்ணிக்கிட்டான், படிப்புக்கு அவனாவே பார்த்துக்கிட்டான் அப்படின்றோம் இல்லையா, அதுதான். reflexive senseல தான், not object. reflexive pronoun as object தான் correct use. reflexive pronoun function only as object. reflexive pronoun வந்து object மட்டும்தான் act ஆகும், function ஆகும். ஓகேங்களா? I hurt myself, we blamed ourselves தான். myself completed the work ன்னு வரக்கூடாது, himself is responsible அப்படின்னும் வரக்கூடாது. ஓகேங்களா? புரியுதா? ஏதாவது இந்த இதுல ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுனோட கீ பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் ஆப்ஜெக்டா மட்டும்தான் வரும். சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் சேம் பர்சன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பு கூட ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் வராது. ஏன் அப்படின்னா இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது, ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் ஆப்ஜெக்டா மட்டும்தான் வரும். some verb change the meaning with reflexive use. ஓகேங்களா? நெக்ஸ்ட், myself, himself வந்து சப்ஜெக்டா வராது. reflexive pronoun reflect the action of the transitive verb. reflexive pronoun reflects the action of the transitive verb. transitive verb தான் என்ன வரும், ஆப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா? reflexive pronoun ஆப்ஜெக்டா மட்டும் தான் யூஸ் ஆகும். transitive verb back to the subject. ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தது புரிஞ்சதுதான், யூஸ்ஃபுல்லா இருந்தது, யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். கண்டிப்பா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. எதுலையாவது டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகேங்களா? தேங்க்யூ ஒன்ஸ்.